ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி பொடி தான். இதோடைய ரெசிபி வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து 3 அழகுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை அழகுக்கு கடலைப்பருப்பு, மீதி எல்லாமே 2 ஸ்பூனு. இது வந்து புழுங்கல் அரிசி உடைச்ச கடலை, தனியா, எள்ளு, அரை அழகு அளவுக்கு வேர்க்கடலை. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வானலில் எண்ணெய் விடாமல் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, அதை நீங்கள் வந்து வறுக்க தேவையில்லை, தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதுவுமே வறுக்க வேண்டாம். உப்பு தேவையான அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் பிரேக் பண்ணால் அது உடையணும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துடாதீங்க. இதை ஃபஸ்ட்டு தனியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது கூட மீதி வறுத்து வச்சு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. இல்லை இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வேணும்னா நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.